1999 ஸ்டார்ட் ஆன இந்த ஒன் பீஸுங்கிற அனிமே இன்னைக்கு 2026 ஆல்மோஸ்ட் 27 இயர்ஸாக இந்த உலகம் ஃபுல்லாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டோரி இந்த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிற இந்த ஒன் பீஸ்க்கு உலகம் பூரா அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. பட் இதில் வேடிக்கை என்னன்னா, இவ்வளோ வருஷமாக இந்த அனிமையை பார்த்தாலும் அந்த ஒன் பீஸ் அப்படின்னா இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. இந்த அனிமையோட ஸ்டார்டிங்கில் கோல்டி ராஜர் அப்படிங்கிற பைரட் கிங்க மரைன்ஸ் பிடிச்சிட்டு வந்து அவருக்கு மரண தண்டனை கொடுக்க போவாங்க எல்லாரும் மக்கள் முன்னாடியும். அப்போ அவர் கடைசியாக ஒன்று சொல்லுவார், நான் இது வரைக்கும் சேர்த்து வச்சிருந்த எல்லா ட்ரெஷரையும் ஒரு ஐலாண்டில் பதுக்கி வச்சிருக்கேன், எவனுக்கு இதில் இருக்கோ அவன் போய் எடுத்துக்கங்கடான்னு சொல்லிட்டு அவர் செத்துருவார். இந்த ட்ரெஷரை தேடி போய் பல பைரட்ஸ் தோத்துறாங்க. அப்புறம் கடைசியாக நம்ம கதையோட மெயின் கேரக்டர் மங்கி டி லூஃபியும் அவனோட க்ரூ மெம்பர்ஸும் இந்த ஒன் பீஸுங்கிற அந்த ட்ரெஷரை தேடி போகிறாங்க. ஆனால் இதுதான் ஒன் பீஸாக என்னங்கிறது இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. இந்த ஒன் பீஸோட ரைட்டர் இச்சிரோ ஓடா ஒரு 15 பேர்த்துக்கிட்ட மட்டும் இந்த ஒன் பீஸோட எண்டிங் சொன்னதாக ஒரு நியூஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு இந்த ஒன் பீஸோட டேரக்டர் ரெட் அவர்கிட்ட ஓடா சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த ஒன் பீஸோட எடிட்டர்ஸ் ஒரு 12 பேர். அதில் ஒரு எடிட்டர் இப்போ ரீசெண்டாக 2024 ஜாயின் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 12 மணி நேரம் இந்த எண்டிங்கை வந்து ஓடா வந்து அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. இதில் பல இடங்களில் இவங்க 2 பேரும் சிரிச்சுக்கிட்டதாகவும் அதே மாதிரி எண்டிங்கில் 2 பேருமே அழுததாகவும் சொல்கிறாங்க. அடுத்து ஓடா அவரோட ஒய்ஃப் கிட்ட வந்து கண்டிப்பாக இந்த எண்டிங்கை சொல்லியிருக்கலான்னு ஒரு நியூஸ் இருக்குது. கடைசியாக 2014 ஜப்பானோட மேக் விஷ் ஃபவுண்டேஷன்லேருந்து ஓடாக்கு ஒரு கால் வருது. இந்த மாதிரி ஒரு 10 வயசு சின்ன பையன் டெர்மினல் லங் கேன்சர்னால பாதிக்கப்பட்டிருக்கான், அவன் இன்னும் கொஞ்ச நாள் இறந்துருவான், அவனை பெரிய ஒன் பீஸோட ஃபேன், அவனோட கடைசி ஆசை இந்த ஒன் பீஸோட எண்டிங் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. இதை கேட்டுட்டு டேரெக்டாக ஓட அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க எல்லாத்தையும் வெளியே போக சொல்லிட்டு அந்த சின்ன பையன்கிட்ட மட்டும் தனியாக இந்த ஒன் பீஸோட எண்டிங்கை சொல்லியிருக்கிறதாகவும் கடைசியாக அந்த பையன் அந்த ஒன் பீஸோட எண்டிங்கை கேட்டுட்டு அழுததாகவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அந்த பையன் இறந்துருக்கான். ஸோ இந்த கொஞ்சம் பேர்த்துக்கு மட்டும்தான் இந்த ஒன் பீஸோட உண்மையான எண்டிங் என்னங்கிறது தெரியும். ரீசெண்டாக ஓட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாரு. இந்த ஒன் பீஸோட எண்டிங்கை ஒரு சின்ன பேப்பரில் எழுதி அதை ஒரு செக்யூர் பாக்ஸ்குள்ளே வச்சு அதை வந்து ஒரு பாட்டிலில் வந்து தண்ணி போகாத மாதிரி வச்சு கடலோட கிட்டத்தட்ட ஒரு 650 மீட்டர் ஆழத்தில் வந்து இதை வந்து ஒளிச்சு வச்சுருக்காங்க. இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஒன் பீஸ் ஃபேன்ஸ்க்கும் ஒரு ஓப்பன் சேலஞ்சாக இதை யார் தேடி கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க வந்து இந்த ஒன் பீஸோட எண்டிங்கை தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்காரு. இதை வேறு தேடி நிறைய பேர் கிளம்பியிருக்காங்க. ஆனால் உண்மையிலுமே இந்த ஒன் பீஸ்னா என்ன? கோல்டி ராஜர் சொன்ன மாதிரி அவரோட ட்ரெஷரை தான் அங்கே வச்சிருக்காரா, இல்லை அந்த லாஃப்டைல் ஐலாண்டில் வேறு என்ன தான் இருக்குது? இதெல்லாம் பார்க்கணுன்னா எண்டிங் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் ஒரு ஒன் பீஸ் ஃபேனாக இருந்தால் உண்மையிலுமே அந்த ஒன் பீஸ் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பை.